சரியா? தூய நீரை ஏன் மின்பகுக்க முடியாதுன்றதுக்கு காரணம் சொன்னா நோட்டில் எழுதி கொள்ளுங்க. தூய நீரில் தூய நீரில் பிரதான அயன் கூறு H+. தூய நீரில் பிரதான அயன் கூறு H+, OH-. தூய நீரில் பிரதான அயன் கூறு H+, OH-. இவை ஒன்றிற்கு ஒன்று சமசெறிவில் உள்ளது. ஒன்றுக்கு ஒன்று சமசெறிவில் உள்ளது. இருபத்தி அஞ்சு பாகை சியில் 1/10⁻⁷ மூல் டெசிமீட்டர் -3. 25 பாகை சியில் 1/10⁻⁷ மூல் டெசிமீட்டர் -3 ஆகும். இருபத்தஞ்சு பாகை சியில் 1/10⁻⁷ மூல் டெசிமீட்டர் -3 ஆகும். அயன்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக அயன்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக ஐதான H2SO4 சேர்க்கப்படுகின்றது. ஐதான H2SO4 சேர்க்கப்படுகின்றது. அயன்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக ஐதான H2SO4 சேர்க்கப்படுகின்றது. இங்க சேர்க்கப்படுற ஐதான H2SO4 சைவரசம் 1 மூல் டெசிமீட்டர் -3 இருக்கு. அப்ப சைவரசம் 1 மூல் டெசிமீட்டர் -3 சைவரசம் 2 மூல் டெசிமீட்டர் -3 H+ அயன்கள் உருவாகும். அப்ப அது என்ன செய்யும்? ഇതിന്റെ செறிவோட மிகவும் கூட. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல கடத்தல் அதிகரிச்சு இந்த உப்பு நிகழும். பிராக்கெட்டுகளை போட்டுக்கொள்ளுங்க. சைவரசம் 1 m H2SO4. உங்களுக்கு நீர்க்கரசல்ல H+ சைவரசம் 2. இது 1/10⁻⁷ இருக்கிறனால கடத்தல. இப்ப கடத்து மற்றது மின் கடத்தல 80% HCl மின்கோப்புக்கு மின் கடத்தலுக்கு பங்களிப்பு செய்யறதா அதிக அளவில் HCl கரைசல்ல H+ 80% H+ தான் கடத்து. H+ கூடினா கடத்துற நல்லா கூடும். இதன் மூலம்
போதிய அளவான அயன் கூறுகள் முன்னிலையில் சேர்க்கப்படுகின்றது. இதன் மூலம் போதிய அளவான அயன் கூறுகள் முன்னிலையில் போதிய அளவான அயன் கூறுகள் முன்னிலையில் போதிய அளவான அயன் கூறுகள் முன்னிலை நீர் மின்வகுக்கப்படுகின்றது. அதனாலதான் அமிலம் துணிக்கப்பட்ட நீர்ல பயன்படுத்திட்டோம். நீர் மின்வகுக்கப்படுகின்றது. இப்ப நீரை மின்வகுக்கல என்ன தாக்கம் நடக்கும் பாருங்க. நாங்கள் இப்படி விளங்கிக் கொள்ளலாம். H2O லிக்விடின் அயனாக்கத்தால H+ அயன்களும் OH- அயன்களும் விடுவிக்கப்படும். இதன் அயனாக்கத்தால விடுவிக்கப்படுற H+ என்ற தடவை மிக சொற்பம். இங்கே அமிலம் துணிக்கப்பட்ட நீர் பயன்படுத்தப்படுவதால இங்கே H+ SO4 அயன்கள் விடுவிக்கப்படும். சரிதானே? அனோட்டில் ஒக்சியேட் நடக்கும், கதோட்டில் தாழ்த்தல் நடக்கும். அப்ப உங்களுக்கு நான் குறிப்பிட்டு இருந்தேன், கதோட்டில் நடக்கிறதாகும் தாழ்த்தல் தாக்கம். ஆகவே கதோட் H+ அயன்கள் மறை மின்வாயால் கவரப்பட்டு இலத்திரன்களை ஏற்று ஐதரசன் வாயுவாக விடுவிக்கப்படும். சரியா? கதோட் தாக்கத்தில் நீரை இதை சும்மா போட்டு வச்சு கொள்ளுங்க. இதுக்கு நீரின் அயனாக்கத்தால வர H+ OH- மிக சொற்பம். அதனால அமிலம் துபிக்கிறோம். அமிலம் துபிக்கப்படைக்க H+ வந்து என்ன செய்யப்படுது என்றால் இன்னைக்கு அடுத்து இது கதோட் தாக்கம், தாழ்த்தல் தாக்கம். கதோட் தாக்கம் அல்லது தாழ்த்தல் தாக்கம். சரியா? இப்ப இதுல அனோட் ஒட்சியேற்றப்படுறதாக ஒரு கருத்துல உண்டு. அனோட் சரியா? அனோட் இப்ப நான் உங்களுக்கு குறிப்பிட OH- அயன்கள் இலத்திரன்களை இழந்து O2வாக வருது. அனோட்ல OH- அயன்கள் O2வாகவும் H2வாகவும் இலத்திரனாக இருக்கு. இல்ல 4 OH- வந்து 4 இலத்திரன்களை இழந்து O2 H2ஆக ஒட்சியேற்றப்படும். -2 ஒட்சியேற்ற நிலையில இருக்க O2 ஆகும். இங்க இருக்கிற OH- என்ற செறிவு தூய நீரில் இருப்பதற்காக இன்னும் குறையுமே. H2SO4 அயனாக்கத்தால
இங்க விடுவிக்கப்படுது. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, இதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. H2O லிக்விட்ல இருந்து வர H+ என்ற சரிவு தூய நீராக இருந்தா 1/10 இது OH- என்ற சரிவுக்கு சமன். ஆனா இப்ப அமிலம் துமிக்கப்பட்ட நீர் இங்க பயன்படுத்தப்படுற H2SO4 என்ற சரிவு அன்னளவாக 0.1. அப்ப இதுல இருந்து வர H+ என்ற சரிவு 0.2. அப்ப KW ஒரு மாறிலி. அயன் சமநிலையில படிச்ச தத்துவத்தை பிரயோகிங்கன்னா இன்னும் OH- என்ற சரிவு குறையும். அப்ப அனோட்டில OH- அயன்கள் மின்னிறக்கப்படுவதிலும் பார்க்க நீர் நேரடியாக மின்னிறக்கப்படுவது இலகுவாக இருக்கிறதால உண்மையிலே அனோட்டில நடக்கிறது நீரின் மூலக்கூறே நேரடியாக என்ன செய்யும்னு சொன்னால் ஓற்றுவாக வாரும். அப்ப உங்களுக்கு முதல் விளங்கி கொள்ளுங்க, இத OH- அயன்கள் நேர் மின்வாயால கவரப்பட்டு இலத்திரங்கள் இழந்து ஒட்சியிடப்படுது. ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற OH- என்ற செறிவு மிகவும் குறைவு. ஆகவே OH- ஓட்டுவாக ஒட்சியேற்றப்படுவதற்கு தேவையான அழுத்தத்திலும் பார்க்க நீரில இருந்து ஓட்டுவாக ஒட்சியேற்றப்படுவதற்கான அழுத்தம் குறைவாக இருக்கு. ஆகவே இலகுவாக நீர் ஒட்சியேற்றப்படுது. இந்த தாக்கத்தை நீங்கள் கருத்துல கொண்டால் என்ன செய்யலாம் சொல்லுவாங்க, ரெண்டு பக்கமும் OH- H+ இருக்கு. ரெண்டு பக்கமும் H+ சேர்த்தால் 4 நீர் அண்டி எழுதலாம். 4 நீர், அதாவது OH- ஆக இருந்து இது ஓட்டுவாக வாரதிலும் பார்க்க நீர் என்ற வடிவத்தில இருந்தே ஓட்டுவாக வாரது இலகுவாக. அப்ப இங்காலே 4 H+ அங்காலே 4 H+ சேர்த்தால் இது 4 நீர் என்று வரும். ஏற்கனவே விளைவுல 2 நீர் இருக்குது, 4 இலத்திரன் இருக்கு. இப்ப 4 H+ மேலதிகமாக சேர்த்து இங்க ஒட்சியேற்றத்துக்குரிய தாக்கம் நாங்கள் எழுதும் போது OH- பயன்படுத்தி எழுதுவதிலும் பார்க்க நீரை பயன்படுத்தி எழுதுவது சிறந்தது. இதுல இருக்கிற 2 நீரும் இதுல இருக்கிற 2 நீரும் கேன்சல் பண்ணா 2 H2O தாக்கத்துல வரும். 2 H2O தாக்கத்துல. அப்ப 2 H2O இருந்து O2 4 H+ 4 இலத்திரனும் விடுவிக்கப்படுவதாக இந்த அனோட் தாக்கத்தை நாங்கள் குறிப்பிடலாம். அனோட்டில் நடக்கிற தாக்கத்தை தருக என்று கேட்டால் OH- O2 வருது என்று எழுதுவதிலும் பார்க்க 2 நீர் மூலக்கூறு O2 ஆகவும் 4 H+ ஆகவும் 4 இலத்திரனாகவும் வருவதாக குறிப்பிட்டுக் கொள்ள. சரியா? அதுக்கான காரணம் இதுதான். இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற OH- இந்த செறிவு மிகவும் குறைவாக இருக்கு. அப்ப மிக குறைஞ்ச செறிவில இருந்து O2 இது ஒட்சியேற்றப்பட வேண்டுமாக இருந்தால் அதிகளவான அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும். அதை விட நீர்ல இருந்து இலகுவாக இந்த O2 விடுவிக்கப்படுது. அப்ப நாங்கள் நேரடியாக நீரே ஒட்சியேற்றப்படுவதாக இந்த தாக்கத்தை எழுதலாம். அப்படி எழுதினீங்கன்னா 2 H2O லிக்விட் O2 ஆகவும் ஒட்சியேற்றப்பட 4 H+ விடுவிக்கப்படும். இது கதோட் தாக்கம், இது அனோட் தாக்கம். இனி நீங்கள் கலர் தாக்கத்தை எழுதிய 2 தாக்கத்தையும் கூட்டி எழுதுவீங்க. இது முதலாவது சமன்பாடு, இது 2வது சமன்பாடு. இங்க 2 இலத்திரன் இருக்கு, அங்க 4 இலத்திரன் இருக்கு. அப்ப இந்த 2வது சமன்பாடு என்ன செய்யலாம், 2ஆல பெருக்கி கூட்டி எழுதினால் கலர் தாக்கம் எழுதலாம். சரியா? கலர் தாக்கம் 4 H+ 2 நீர் விளைவுல 4 H+. அப்ப H+ கேன்சல் பண்ணி அப்ப உங்களுக்கு கலர் தாக்கத்துல 2 நீர் மட்டும் தாக்கி இந்த பக்கம் மிஞ்சு. இதுல 4 H+ வரும், விளைவுல 4 H+ வரும், வெட்டுப்படும். அப்ப தாக்கி இந்த பக்கத்துல 2 நீர் இருக்கு. இதுல 2ஆல பெருக்கிறதால 2 H2 O2 விடுவிக்கும். இதுதான் உங்களோட கலர் தாக்கமாக இருக்கும். நீங்க முதல் கதோட் தாக்கம் எழுதி இருக்கிறீங்க. கதோட் தாக்கம் H+ தாழ்த்தப்படுவதாக எழுதலாம். காரணம் அமிலம் சேர்க்கப்பட்டிருக்காங்க, இங்க H+ என்ற சரி உயர்வா இருக்கு. அப்ப H+ இலகுவாக தாழ்த்தப்படும். ஆனா அனோட் தாக்கம் எழுதும் போது இதை நீங்க எழுதி கொள்ளுங்க. இதுல இருக்கிற பிரச்சனை இதுதான். இந்த OH- தாழ்த்தப்படுறது அழுத்தத்திலும் பார்க்க இது நீராக தாழ்த்தப்படுறது இலகுவான். அதால நீர் தாழ்த்தப்படுவா எடுத்துக்கலாம். அப்படி எழுதலாம். இந்த தாக்கத்தை எழுதி போட்டு 2 பக்கமும் OH- H+ சேர்த்து நீராக்கலாம். சரியா? அப்ப அனோட் தாக்கத்தை எழுதி கொள்ளுங்க.
தாக்கத்தை எழுதி கொள்ளுங்க. முதல்ல OH மைனஸ் எழுதுங்க. OH மைனஸ் எழுதி போட்டு பிறகு நீர் எழுது. இதுதான் அனோட்டில் நடக்கிற நிகர தாக்கமாக இருக்கு. 10H2O O2 4H plus 4 கலத்தாக்கம் வந்து 2H2O வந்து 2H2 ஆகும் O2 ஆகும். இங்க ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்க எத்தனை ஆயிரம் மடங்கு H பிளஸ் இருந்தாலும் நிகர தாக்கம் நடக்க இருக்கும். உருவாக்கப்படும் H2வும் O2வும் வந்து 1:2 தான் இருக்கு. H பிளஸ் இந்த செறிவில் என்ன செய்யலன்னு சொன்னால் தங்கி இருக்கு. அப்ப நீங்க இங்க ஐதான் H2SO வந்து 0.1 இருந்தாலும் 0.2 இருந்தா என்ன இந்த விடுவிக்கப்படுற H2 இந்த கனவளவிலையோ அல்லது செறிவிலையோ இந்த மாற்றமும் ஏற்பட போறது இல்லை. நிகர தாக்கத்துல H2SO. அப்ப H2SO இங்க என்னவா தொழிற்படுத்தணுமா? ஒரு ஊக்கி மாதிரி தான் தொழிற்பட போகும். நிகர தாக்கத்துல நீர்ல இருக்கிற ஐதரசனும் நீர்ல இருக்கிற ஒட்சனும் தான் ஒட்சியேற்ற தாழ்த்த தாக்கத்துக்கு உட்படுறது போல இருக்கு. மின் கடத்தலுக்காக தான் நாங்கள் என்ன செய்யறோம்? H2SO முறை பயன்படுத்துவோம். சரி, நோட் போட்டுக்கொள்ளுங்க. நோட் எழுதி கொள்ளுங்க. நோட் சேர்க்கப்பட்ட H2SO4 செறிவானது சேர்க்கப்பட்ட H2SO4 செறிவானது சேர்க்கப்பட்ட H2SO4 செறிவானது சேர்க்கப்பட்ட H2SO4 செறிவானது மின்பகுப்பில் எவ்வித செல்வாக்கையும் செலுத்தாது. மின்பகுப்பில் எவ்வித செல்வாக்கையும் செலுத்தாது. மின்பகுப்பில் எவ்வித செல்வாக்கையும் செலுத்தாது. நீங்கள் அனோட் தாக்கம் எழுதுல இந்த தாக்கத்தை எழுதி கொள்ளுங்க.
நீரில் இருக்கிற OH மைனஸ் ஓட்டுவாக ஒட்சியேற்றப்படுவதும் பார்க்க நீர் நிலையிலேயே ஓட்டுவாக ஒட்சியேற்றப்படுவது இலகுவான். இதற்கு எழுதிக்கொள்ளுங்க. நீரை மின்பகுக்கும் போது அனோட்டில் O2 வாயுவும் கதோட்டில் ஐதரசன் வாயுவும் விடுவிக்கப்படும். அனோட்டில் O2 வாயுவும் கதோட்டில் ஐதரசன் வாயுவும் விடுவிக்கப்படும். இவற்றின் கனவளவு விகிதங்கள் முறையே ஒன்றுக்கு 2 ஆகும். இவற்றின் கனவளவு விகிதங்கள் முறையே 1க்கு 2 ஆகும். விசமான விகிதம் கனவளவு விகிதத்திற்கு சமம். கனவளவு விகிதங்கள் முறையே 1க்கு 2 ஆகும். சரியா? அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. செப்பு சல்பேட் நீர்க்கரசலை பிளாட்டினம் மின்வாயை பயன்படுத்தி மின்பகுத்தல். செப்பு சல்பேட் நீர்க்கரசலை பிளாட்டினம் மின்வாயை பயன்படுத்தி மின்பகுத்தல். செப்பு சல்பேட் கரைசலை பிளாட்டினம் மின்வாயை பயன்படுத்தி மின்பகுத்தல். செப்பு சல்பேட் கரைசலை பிளாட்டினம் மின்வாயை பயன்படுத்தி மின்பகுத்தல். இது செப்பு சல்பேட் கரைசல். அப்ப நீல நிறமாக காணப்படும். இந்த கரைசல் நீல நிறமாக காணப்படும். பிளாட்டினம் மின்வாய் பயன்படுத்தப்படும். பிளாட்டினம் மின்வாயை பயன்படுத்தி கட்டாயம் பிளாட்டினம் மின்வாய் பயன்படுத்தணும் என்று ஒரு அவசியம் இல்லை. சடத்துவ மின்வாய் ஒன்று பயன்படுத்தலாம். இந்த சந்தர்ப்பத்தில் தாக்கத்திற்குட்படாத ஒரு மின்வாயை பயன்படுத்தலாம். அப்ப நீங்கள் காரியம் மின்வாயை பயன்படுத்தினாலும் இதே அவதானம் தான் இருக்கும். சரி, இந்த மின்வாயை A என்று பெயர் வச்சுக் கொள்வோம். இந்த மின்வாயை B என்று பெயர்.
வினோதன் வினோதன் சதத காணி வினோதன் நீ வினோதன் எங்க யாழ காணேன் அடே நான் காய்க்கிற கேக்குதா ஓ இதுல கரைசல் இப்ப என்ன நிறமாக இருக்கும் என்று சொன்ன நான் நீல நிறமா இருக்குமே நீரேற்றப்பட்ட செப்பு சல்பேட் நீல நிறம் அப்ப இப்ப உங்களுக்கு ஆரம்பத்துல நீர செப்பு சல்பேட் கரைசல் அப்ப நீல நிறமாக அவதானிக்கப்படும் இதுல ஏபி என்று 2 மின்வாய்கள் இருக்கு தெரியுதா என்ன சார் ஏபி என்று 2 மின்வாய் அடையாளப்படுத்தி இருக்குன்னு பார்க்க தெரியுதா ஆமாம் சரி மின்கலத்தின் முனைகள் வித்தியாசம் பெருசு சின்னன் சரி அப்ப ஏ என்ன மின்வாய் என்ன முனை ஏ இந்த முனை என்ன மின்வாய் ஏ வந்து நேர் மின்வாயா மறை மின்வாயா நேர் மின்வாய் இப்ப இவ்வளவு நேரம் எங்க இருந்த நீ என்ன நோட் சொல்லி வச்சிருக்காய் பார் போன வகுப்பு வந்த நீயா எங்க வந்தீங்க போன வகுப்பு மின்கலத்தின் மறைமுனைவுடன் இணைக்கப்பட்ட மின்வாய் மறை மின்வாண்டு வந்த நேரத்திலிருந்து கத்திக்கொண்டு இருக்கிறேன் எத்தனை மணிக்கு ஜாயின் பண்ணி நீ மேடா மின்கலத்தின் மறைமுனைவுடன் இணைக்கப்பட்ட மின்வாய் மறை மின்வாய் அப்ப ஏயினுடைய முனைய முதல்ல இனம் கண்டு வேண்டும் மறை மின்வாய் மின்கலத்தின் நேர்முனைவுடன் இணைக்கப்பட்ட மின்வாய் நேர் மின்வாய் சரியா மேடா ஒன்னும் பாக்குறீல வகுப்புல சும்மா இருக்கிறது ஏனோதான் பகீதரன் சார் இதுல உங்களுக்கு முனை கண்டுபிடிக்கிறதுல கிளியரா இருக்கிறீங்களா சரி இப்ப ஏ என்ற மின்வாயை நோக்கி இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற என்னென்ன அயன்கள் வரும் ஏ என்ற மின்வாயை நோக்கி கரைசல்ல இருக்கிற என்னென்ன அயன்கள் வரும் நகரும் கரைசலுக்குள்ள முதல் என்னென்ன அயன்கள் இருக்கு SO4 2- SO4 2- Cg2+. Cu2+ அயன்களும் SO4 2- அயன்களும் மட்டும்தான் இருக்குமோ இங்க H+OH-. H+OH- அயன்களும் இருக்கும் அதையும் சொல்லணும் H+OH- அயன்கள் இருக்கும் நீரின் அயனாக்கத்தாலையும் குறைந்த அளவு H+ அயன்களும் OH- அயன்களும் வரும் சரி அப்ப ஏ என்ற மின்வாயை நோக்கி என்னென்ன அயன்கள் கவரப்படும் Cu2+, H+. Cu2+, H+ கவரப்படும் சரி அப்ப இப்ப 2 அயன்கள் போட்டிக்கு வரணும் ஒன்று Cu2+ அயன் மற்றது H+ அயன்கள் நான் உங்களுக்கு மின்னிறக்கப்படும் என்று சொல்லியிருக்கேன் மின் வகுப்பில மின்னிறக்கம் நடக்கும் அப்படி மின்னிறக்கப்படும் போது முன்னுரிமை ஒழுங்கு இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட அயன்கள் காணப்படும் போது எது முதல்ல மின்னிறக்கப்படுமோ அது முதல்ல மின்னிறக்கப்படும் மின் ரசாயனத்தோட தெரியுமல்லோ தாக்கவே தொடர் மாதிரி தானே கிட்டத்தட்ட மின் ரசாயனத்தோட இதுல H+ அயன்களும் Cu2+ அயன்களும் வருது இலகுவாக யார் தாழ்த்தப்படும்
H plus. H plus அயன்கள் இலகுவாக தாழ்த்தப்படும். அப்படியா? ஓம். யாரு இருக்குல்ல, யார் இருக்கு? செப்பு தான் சார் தாழ்த்தப்படும். ஹைதரசனுக்கு கீழே தான் செப்பு இருக்கு. அப்ப என்ன எழுந்த மானத்துல பதில் சொல்றோம்? கீழே இருக்கிற அயன்கள் இலகுவாக தாழ்த்தப்படும். சரியா? ஆகவே இங்க H பிளஸ் அயன்களும் Cu2 பிளஸ் அயன்களும் இந்த A என்ற மின்வாய், அதாவது மர மின்வாயை நோக்கி கவரப்பட்டாலும் முதல்ல Cu2 பிளஸ் அயன்கள் தான் படியும். ஏன்? அதற்கு தான் தாழ்த்தல் அழுத்தம் கூட இலகுவாக தாழ்த்தப்படக்கூடியது. Cu2 பிளஸ் அயன்கள் எலக்ட்ரான்களை ஏற்று செப்பு படியும். ஆகவே A என்ற மின்வாயில செந்நிற படிவுகள் அவதானிக்கப்படும். இது கூட அவதானம். A என்ற மின்வாயை சுற்றி செந்நிற படிவுகள் அவதானிக்கப்படும். செப்பு தாழ்த்தப்படும். சரியாடா? அப்ப நீங்கள் இண்டஸ்ட்ரியல்ல படிச்சிருக்கிறீங்களே, NaOH நீர்க்கரசல மின்பாக்கு, சோடியம் குளோரைட் நீர்க்கரசல மின்பாக்க ஐதரசனும் சோடியமும் போகும் மறை மின்வாயை நோக்கி. ஆனா அங்கே ஐதரசன் தாழ்த்தப்படுவேன். சோடியம் பிளஸ் கீழே ஐதரசன் இருக்கு. அப்ப Na பிளஸ் மிச்சமா இருக்கு. இங்க வந்து Cu2 பிளஸ் தான் தாழ்த்தப்படும். அப்ப இதுல தாழ்த்தல் நடக்கிறதால இந்த A என்ற மின்வாய் என்ன மின்வாய் அடையாளப்படுத்தப்பட போது? கேதோட். அப்ப கேதோட்டில் செந்நிற படிவுகள் அவதானிக்கப்படும். ஐதரசன் தாழ்த்தப்படாது. கவனமா இருக்கு. இங்க நாங்கள் சும்மா ஜெனரலா கதைக்கிறதாக இருந்தால் SO4 மைனஸ் அயன்களும் OH மைனஸ் அயன்களும் கவரப்படும். OH மைனஸ் அயன்கள் மின்னிறக்கப்படும் என்று கருதினால் O2 விடுவிக்கப்படும். ஆனா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல OH மைனஸ்ல இருந்து O2 உருவாகலும் பார்க்க நீர்ல இருந்து O2 உருவாகிறது இலகுவானது. ஆகவே இது வந்து கேதோட் தாக்கம். கேதோட்ல நடக்கிற தாக்கம் வந்து கேதோட் தாக்கம். Cu2 பிளஸ் வந்து இலத்திரன் ஏற்று தாழ்த்தல். தாழ்த்தல் நடக்கிற மின்வாய் கேதோட். அப்ப இங்க அனோட்ல என்னதாக நடக்க போகுது? நேர் மின்வாயில 2 அயன்கள் வரப்போகுது. SO4 மைனஸ் அயன்களும் நீரும். OH மைனஸ். அதுல OH மைனஸ் தான் இலகுவாக ஒட்சியேற்றப்படக்கூடிய. அதை நான் இப்ப எழுதேக்க சுகமா இப்படி எழுதினாலும் 4 OH மைனஸ் O2 2 நீர் 4 இலத்திரன் இப்படி எழுதினாலும் இந்த ஒட்சியேற்றத்துக்குரிய அழுத்தம் வந்து கூட. அப்ப இவர் ஒட்சியேற்றப்படுவதும் பார்க்க இந்த நீர் அதிக சரிவில இருக்கு. 55.5553. அப்ப நீர்ல இருந்து O2 விடுவிக்கப்படுவது இலகுவானது. 2 நீர் 4 H பிளஸ் ஆகவும் 4 இலத்திரனாகவும் மாறவன். இந்த தாக்கத்தை சிறப்பாக நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். இதுதான் அனோட் தாக்கம். இங்க வந்து வாயு குமிழ்கள் விடுவிக்கப்படும். அடிக்கடி MCக்கு கேள்வியில போட்டிருக்காங்க. NaCl நீர்க்கரசல மின்பகுக்க கேதோட்ல என்ன நடக்கும், அதே மாதிரி செப்பு சல்பேட் நீர்க்கரசல விடுவிக்கப்படுது மின்பகுக்க என்ன நடக்கும் சொல்லி தெளிவாத்தான் போடப்பட்டிருக்கு. சரி, அப்ப இந்த படத்தை போட்டுக்கொள்ளுங்க. செப்பு சல்பேட்டை வந்து மின்பகுக்கிறது ஒவ்வொன்றே நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. இங்க ஒட்சியேற்றம் நடக்கிறதால B என்ற மின்வாய் அனோட். அப்ப அனோட்டில வாயு குமிழ்கள் விடுவிக்கப்படும். கேதோட்டில செந்நிற படிவுகள் தோன்றும். மின்கலத்தின் நேர்முனைவோடு இணைக்கப்பட்ட மின்வாய் நேர் மின்வாய், மறைமுனைவோடு இணைக்கப்பட்ட மின்வாய் மறை மின்வாய். சுவிட்ச் ஒன் பண்ணினால் இந்த தாக்கம் நிகழும். இப்ப உங்களுடைய அவதானம் என்னன்னு கேட்டால், முதல் அவதானம் கேதோட்டில தாழ்த்தல் நடக்கிறதால Cu2 பிளஸ் தாழ்த்தப்பட்டு Cu ஆகும். இப்போ Cu இந்த செந்நிற படிவு அவதானிக்கப்படும். அனோட்ல வந்து H2O வந்து O2 ஆக ஒட்சியேற்றப்படுறதால வாயு குமிழ்கள் விடுவிக்கப்படும். இந்த கலம் தொடர்ந்து தொழிற்படுமாக இருந்தால் கரைசல்ல இருக்கிற Cu2 பிளஸ் முழுவதும் Cu ஆக படி. ஒரு நிலையில இந்த கரத்தில் மின்பக கரைசலுடைய நீல நிறம் வந்து நீங்கும். இது இதனுடைய சிறப்பாக இருக்கும். அப்ப Cu2 பிளஸ் தாழ்த்தப்படுது என்பதற்கு இந்த நிற நீக்கம் ஒரு அவதான் எவிடன்ஸ். சரியா? இந்த அயன்களை போட்டுட்டு
கதோட் அனோட் கலத்தாக்கம். கலத்தாக்கத்தை இங்கே தெளிவு கொள்ளும். இது அனோட் தாக்கம், இது கதோட் தாக்கம், கலத்தாக்கத்தை எழுதிக் கொள்ளுங்க. ரெண்டையும் கூட்டி இதையும் கூட்டுங்க. இதை நீங்க ரெண்டால பெருக்கி கூட்ட வேண்டியவர். கலத்தாக்கம் கலத்தாக்கம் ரெண்டால பெருக்கினால் 2 Cu2 பிளஸ் 2 நீர் சரியா, 2 Cu2 பிளஸ் 2 நீர் விளைவில 2 CuO2 சக 4H பிளஸ் கரைசல்ல இருக்கிற முழு Cu2 பிளஸும் Cu ஆக படிஞ்சதுன்னு சொன்னால் இந்த கரைசலின் நீல நிறம் நீங்கும். செப்பு சல்பேட் கரைசலை ஒரு சடத்துவ மின்வாயை கொண்டு மின்பகுக்கும் போது கதோட்டில செந்நிற படிவுகள் தோன்றும், அனோட்டில வாயு குமிழ்கள் விடுவிக்கப்படும், கரைசலின் நீல நிறம் நீங்கும். கீழே அவதானம் போட்டுக்கொள்ளுங்க. அவதானம் லைன் கட்டான் திருப்பி ஜாயிண்ட் ஆகுவா. அவதானம் 1, கதோட்டில் செந்நிற படிவுகள் தோன்றும், கதோட்டில் செந்நிற படிவுகள் தோன்றும், அனோட்டில் வாயு குமிழ்கள் விடுவிக்கப்படும், கரைசலின் நீல நிறம் நீங்கும். கரைசலின் நீல நிறம் நீங்கும்.